சதின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதினா மத்தவங்களுக்கு செய்யற சதி கிடையாதுங்க. இந்த சதி அப்படின்னா என்னன்னா, கணவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு மனைவியும் கணவனை எரிக்கிற அந்த தீயிலேயே விழுந்து இறந்துருவாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியால இத சதின்னு சொல்றாங்க. ஒருவேளை தென்னிந்தியாலையும் இதே பேரா கூட இருக்கலாம். அப்படி ஒரு கருத்தை மையமா வச்சுதான் இந்த கதை கற்பனையா உருவாக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலும் நடந்தும் இருக்கு. ஆனா தற்போது இவை அனைத்துமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கறது தான் நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது முற்றிலும் மூட நம்பிக்கை. இவற்றை யாரும் கடைபிடிக்க வேண்டாம் என்பதுதான் இப்ப உள்ள நிதர்சனம். அப்படி அந்த காலத்துல என்ன நடந்துச்சு, யாரு இந்த உடன்கட்டை ஏறினா, அதாவது சதியில யார் விழுந்தா அப்படிங்கறது தான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கு. எப்படி இவங்க இந்த ஒரு நிலைமைக்கு செல்றாங்க என்பதுதான் இந்த பத்மாவதி அப்படிங்கிற மூவியினுடைய கதையா இருக்கு. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. அங்க பார்த்தா கில்ஜிகளின் தலைவர்னு சொல்லிட்டு ஜலால் சொல்ற பெரிய மனுஷன் அரசான மாதிரி ஒரு பெரிய சேர் இருக்கு. அதுல ஒரு பெரிய மாட்டுக்கறியா அல்லது என்ன கறினே தெரியல, அவ்வளவு பெரிய ஒரு தொடக்கறியை வச்சுக்கிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு 4 பேரை பேசிக்கிறாங்க. டெல்லியில இருந்து இவரு இங்க சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வந்திருக்கிறாரா, எதுக்கு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுல ஒருத்தன் சொல்றான், நீங்க வேற, அவரு கில்ஜிகளுக்கெல்லாம் கில்ஜியா மாற போறாரு, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இருந்துகிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு, என்னது கில்ஜிகள் எல்லாம் தோற்கடிச்சிட்டு இவரு கில்ஜியா மாற போறாரா, டெல்லிக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்த போறாராமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே தூங்கிட்டு இருந்த ஜலாலுதீன் கில்ஜி, நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் அப்படி செஞ்சா அது ஒன்னும் சரி வராதா, நான் தான் இனிவன் கில்ஜியா மாற போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஜலால் சொல்றான், இல்ல இது ஒரு கிளர்ச்சியை பத்தி இது இல்ல, இது என்னுடைய மன ஆசையை பற்றியது அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம சுல்தான் கிட்ட கில்ஜியா அடிமைப்பட்டு கிடக்கிறது, இனிமேட்டு நம்மளும் சுல்தானா மாறினாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்றோம். இனியும் நம்ம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அடிமையாவே இருக்கிறது, நம்மளும் இனிமேட்டு சுல்தானா மாறணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டிட்டு இருக்கும் போது கோட்டையினுடைய கேட்டை யாரோ தட்டுறாங்க. உடனே கோவம் யார் அந்த கேட்டை இப்படி தட்டுறது, கதவை திறங்க அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தன் வர்றான். அதுவும் எப்படி வரானா, ஒரு பெரிய நெருப்பு கோழியை பிடிச்சிக்கிட்டு, அதுவும் இரும்பு கம்பியால அந்த நெருப்பு கோழியை கட்டி கூட்டிட்டு வர்றான். நெருப்பு கோழியை பார்த்தோன்னே யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்த எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா ஜலால் மட்டும் ஒரு வித்தியாசமா அவனை பார்த்துட்டு இருக்கிறான். உடனே ஜலாலுதீன் அலாவுதீன் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அலாவுதீன் சொல்றான், நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. உடனே அலாவுதீனுக்கு இது ரொம்பவே அவமானமா போயிருது. நான் எப்போ உன்கிட்ட நெருப்பு கோழி வேணும்னு சொல்லி கேட்டேன், நான் அப்படி கேட்ட மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜலாலுதீனே மறக்கறதில்ல, நீங்க இறகு வேணும்னு கேட்டீங்க, ஆனா நெருப்பு கோழியவே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்பதான் ஜலாலுதீன் ஆசையோ அதை நான் தரேன், என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் அலாவுதீன் கிட்ட கேட்கறான். உடனே பொண்ணு எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தோன்னே, எங்க அப்பாவுக்கு என் மேலனா ரொம்ப உயிர், அதனால தான் நான் கேட்டோன்னே நெருப்பு கோழி கொடுத்துட்டீங்க, எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப உயிர்னோடனே உடனே அலாலுதீன் சொல்றான், ஆமா எனக்கும் தான் உன் மேல ரொம்ப உயிர்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்தோன்னே மெஹருக்காவுக்கு அலாலுதீன் மேல காதல் வந்துருது. நெருப்பு கோழி கொண்டு கொடுத்தோன்னே ஜலாலுதீன் சொன்னா, இல்லையா நீ என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றிட்ட, அதனால உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த நெருப்பு கோழியை நான் பிடிக்கிறதுக்காண்டி நான் என்னுடைய உயிரையே பணைய வச்சிருக்கேன், அதனால எனக்கு உங்களுடைய உயிர் வேணும் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே ஜலாலுதீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இப்படி கேட்கறான் அப்படின்ட்டு. இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க உங்க பொண்ணை தான் கேட்கிறேன், உங்க பொண்ணை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஜலாலுதீன் சொல்றான், இல்ல என்னாலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, ஒரு நெருப்பு கோழிக்காக என் மகளையே உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டோடனே இவன் வேகம் மெஹருநிஷாவை கூப்பிடுறான். மெஹருநிஷாவை கூப்பிட்டுட்டு, இந்த அலாவுதீனை உனக்கு திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டோடனே அவ சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே அவர் சிரிச்சுட்டு போனோடனே, இந்த உலகத்துல அழகா படைச்ச எந்த பொருளா இருந்தாலும் அது அலாவுதீனுக்கே சொந்தம்
கேட்டோன்னே அவ சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே அவர் சிரிச்சுட்டு போனோடனே இந்த உலகத்துல அழகா படிச்ச எந்த பொருளா இருந்தாலும் அது அலாவுதீனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு உனக்கு யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலாலுதீன் அலாவுதீன் அடிச்சிடறான். கடைசியில பொண்ணை சம்மதம் கொடுத்துட்டதுனால வேற வழி இல்லாம அலாவுதீனுக்கு தன்னுடைய மகளான மெஹருநிசாவை கல்யாணம் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. திருமணத்திற்கான எல்லா கொண்டாட்டமுமே நடந்துட்டு இருக்கு. அப்படி கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே இருக்காங்க. ஆனா மருமகனை மட்டும் காணோமே. அலாவுதீன் எங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்புறாங்க. அவன் போய் அலாவுதீனை தேடும் போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்க ஒரு பனிப்பெண்ணை பிடிச்சு அவன் அலாவுதீன் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டு போய் திட்டுறான், டே அலாவுதீன் இதெல்லாம் சரியா, உங்க மாமா உனக்கு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே, இது அந்த மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், நீ செய்யறது ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்துகிட்டு, இந்த விஷயம் தெரிஞ்சது ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு உனக்கு நான் சொல்ல மாட்டேன், நீ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால நீயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அலாவுதீன் என்ன பண்றான்னா ஒரு கத்தியை எடுத்து அவனோட ஃப்ரெண்டையே குத்தி கொன்னுறான். குத்தி கொன்னுட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துக்கிற இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்பதான் மெஹருக்காட்ட ஒரு பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அலாவுதீன் அவனோட ஃப்ரெண்டை மட்டும் இல்ல, அவன் சந்தோஷமா இருந்தான் இல்லையா, அந்த பொண்ணையுமே கொன்னுட்டாங்கிறது அப்பதான் தெரியுது. இப்பதான் அந்த பொண்ணுக்கு, அதாவது அலாவுதீன் கல்யாணம் பண்ணிக்க போற மெஹருக்காவுக்கு ரொம்பவே பயம் வருது. இவனுடைய இந்த ஆசை கடைசியில எங்க கொண்டு போய் விடும்னே தெரியல அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. அலாவுதீன் ஒரு பக்கம் இருக்க, கடல் கடந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துடைய பேரழகியான ஒரு பொண்ணு சிங்களத்துடைய இளவரசி வாழ்ந்து வர்றா. சிங்களத்துடைய இளவரசியை காட்டுறாங்க. அவ காட்டுக்குள்ள மான வேட்டையாடிட்டு இருக்கா. அந்த மான் அவள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மான் மேல அம்பை விட்டு எழுதிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல மான் பின்பக்கம் ஓடுற மாதிரி அவ பாக்குறா. சரின்னு வேகமா அம்பை விட்டு பின்பக்கம் திரும்பி அந்த அம்பை விட்டோடனே அங்க இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னடா கத்துற மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓடி பார்க்கும்போது அந்த அம்பு அவருடைய நெஞ்சு பகுதியில குத்தி கீழே விழுந்துடுறான். அந்த ஆண்மகனை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துடுறா. பார்த்துட்டு இருக்கும் போது அவன் நெஞ்சில பட்டோன்னே ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் நேரா முன்னாடி நீங்க வைத்த அம்புக்குறி சற்றுமே குறி தப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அம்பை புடுங்கிறதுக்கு அவ ட்ரை பண்றா. ஆனா அவளால புடுங்க முடியல. ஆனா அவனை சேர்ந்து இழுக்கும் போது அதை புடுங்கிடுறான். புடுங்கினதுக்கு அப்புறமேட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இவன் என்ன பண்றான்னா அங்க இருக்க குகைக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இருக்க புத்த பிஷுக்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இவன் யாரு என்னன்னு தெரியலையே, இப்படி அடிபட்டு இருக்கிறானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க அரண்மனையில இருந்து காவலாளிகள் நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இவ இளவரசி தானே, என்ன இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கவும், நம்ம நாட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு, முத்துக்கள் தேடி வந்தாரு, ஆனா அவரை இப்போ காணோம் அப்படிங்கவுமே அவர் குகைக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு போயிட்டு ராஜாட்ட சொல்லிருங்க அப்படிங்கவும், சரி இளவரசி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிருவாங்க. கடைசியில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த அடிபட்ட ஆண்மகனும் ஒரு ராஜா தான். அதாவது நார்த் இந்தியால சித்தூர்ங்கிற ஒரு ராஜ்யத்துக்கு இவன் ராஜாவா இருக்கான். இவன் பேரு ரத்தன் சிங். இவனுடைய மனைவி ஒரு முத்து மாலை இவங்க மாமனார் ரத்தன் சிங்க்கு பரிசா கொடுத்திருப்பாங்க. அந்த முத்து மாலைய ஒரு சிலருக்கு அவன் தானமா வழங்கிடுவான். தானமா வழங்கவும் மனைவிக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். இந்த முத்து மாலை எவ்வளவு விலை மதிப்பு இல்லாதது தெரியுமா, நீங்க இதை எப்படி நீங்க தானமா கொடுக்கலாம், இந்த முத்து மாலை எங்க இருந்து கொண்டு வந்து தெரியுமா, இந்த முத்து எல்லாமே ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையிலிருந்து கொண்டு வந்தது, இதை எப்படி போய் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவ கோவப்படவுமே அவளுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காண்டி தான் முத்து வாங்குறதுக்காண்டி இங்க இலங்கைக்கு இந்த ரத்தன் சிங்கிறவன் வந்திருக்கான். இந்த வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே ராஜாவும் அன்னைக்கு மத்தியானமே தேடி வந்துடுறாங்க. அதுக்குள்ள இந்த ரத்தன் சிங்கும் கண் விழிச்சு பேசிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேச்சுவார்த்தை வருது. எனக்கு காயம் மாறிடுச்சு, நான் ஊரு திரும்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு தேவையான முத்துக்களையும் நீங்க கொடுத்துட்டீங்க, அதனால நான் கூடிய சீக்கிரம் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி கிட்ட, அதாவது இலங்கையோட இளவரசி கிட்ட சொல்றான். இளவரசி வேகமா தன்னுடைய தலையில இருந்த ஒரு கிளிப்பை எடுத்து கழுத்துல கீறி விட்டு, இன்னும் இல்ல உங்களுக்கு இன்னும் காயம் ஆறல, அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்றான். இதுல இவங்க ரெண்டு பேத்துக்குமே காதல் வந்துருது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இளவரசர், அதாவது ராஜா ரத்தன் சிங்க்கும் இளவரசி பத்மாவதிக்கும் இலங்கையிலேயே கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்ப கிளம்பி இவங்க எங்க போறாங்கன்னா
மேவாடு நாடான அவங்களுடைய நாடான சித்தூருக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கான வரவேற்பு தடபடலா காத்திருக்கு. ஆனா முதல் மனைவிக்கு இரண்டாவது மனைவியை கூட்டிட்டு வந்ததுல சந்தோஷமே கிடையாது. அவர் ரொம்ப அமைதியாவும் கோபமாவும் இருக்காங்க. மத்தவங்களுக்கு பத்மாவதியை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயி அவங்களுக்கு ரொம்பவே வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சித்தோடுல பத்மாவதியை எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு பார்த்தோம்னா டெல்லியில சுல்தான்களை சூழ்ச்சிகளால இவங்க தோற்கடிச்சு இங்க கில்ஜிகளுடைய அரசாங்கம் ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் எப்படின்னா சுல்தானை ஏமாத்தி தான் கில்ஜி அதாவது கில்ஜி ஜலாலுதீன் சுல்தானா இங்க பொறுப்பேற்கிறாரு டெல்லியில. என்னதான் தன்னுடைய மாமாவான ஜலாலுதீன் சிம்மாசனத்துல இருந்தாலும் அலாவுதீனுக்கு அந்த சிம்மாசனத்து மேல அவ்வளவு ஆசை. எப்படியாவது இந்த சிம்மாசனத்துல நம்ம தான் அடுத்து அமரணுங்கிற வெறியில இருக்கான். அப்பதான் ஜலால் சொல்றான், நம்ம என்னதான் அரசாணைக்கு ஆசைப்பட்டாலும் இந்த அரியணையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா இப்ப மங்கோலியர்களால நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜலால் சொல்றான். அப்ப அங்க இருந்த முக்கியஸ்தர்களை ஒருத்தன் சொல்றான், இப்ப மங்கோலியர்களை எதிர்த்து நம்மளால போர் புரிய முடியாது. காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட இருக்கிற போர் வீரர்களை விட நம்ம கிட்ட பாதி பேர் தான் இருக்காங்க. அதனால நம்மளால மங்கோலியர்களை எதிர்த்து போர் புரியறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஜலாலுதீன் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லும் போது அலாவுதீன் சொல்றான், இந்த மங்கோலியர்களை நான் தோற்கடிக்கிறேன், இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றான். ஒரு கட்டத்துல பல வாக்குவாதங்களுக்கு அப்புறம் அலாவுதீன் சொல்றான், நான் போய் மங்கோலியர்களை தோற்கடிச்சிட்டு வரேன், நீங்க என் மேல வைக்கிற நம்பிக்கை தான் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்றான். உடனே ஜலாலுதீன் சிரிக்கிறான், சரி நீ இவ்வளவு தலக்கணத்தோட இருக்காத, கடைசியில அதுவே ஒன்னு அழிச்சிரும், எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்றான். நான் மங்கோலியர்களை எதிர்த்து போர் புரிய போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜலாலுதீனும் சிரிக்கிறான். ஒரு கட்டத்துல போரும் வந்துருது. போர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் மங்கோலியர்களும் இன்னொரு பக்கம் அலாவுதீனும் போர் புரியுறாங்க. அலாவுதீன் என்ன பண்றான்னா அவங்களுடைய படைய வேகமா மங்கோலியர்களை எதிர்த்து போர் புரிய போடுறான். வேகமா போகும்போது அங்க வெறும் புழுதி காத்து தான் இருக்கு. அதாவது ஃபுல்லாவே மணல் பறந்துட்டு இருக்கு. அந்த புழுதி காத்துக்குள்ள எப்படி அலாவுதீன் உள்ள போனானே தெரியல. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது மங்கோலியர்களுடைய தலைவனுடைய தலைய அவனுடைய ஈட்டில குத்தி எடுத்துட்டு வரான். இப்ப மங்கோலியர்களை தோற்கடிச்சு அலாவுதீன் வெற்றி பெற்று வரான். எல்லோருமே பார்த்து பயப்படுற மங்கோலியர்களையே அலாவுதீன் கொன்னு கில்ஜியனுடைய மனதை ரொம்பவே கவர்ந்துட்டான். இந்த சைடு என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ள பத்மாவதி சித்தோடு மக்கள்ல ஒருத்தராவே கலந்துட்டாங்க. இப்போ கௌரி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. கௌரி பூஜையில முக்கியம் பூமர் டான்ஸ் யார் ஆட போறா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜா வந்துடுறாரு. ராஜா ராணி பக்கத்துல நின்னோனே, நான் உங்க கூட வரணுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கம் இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அரண்மனையோட குரு இருக்கிறாரு. அவர் ராணிய பார்த்தோன்னே ராணியோட அழகுல ராணி கிட்ட பல கேள்விகள் கேட்கிறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இவர் தான் எங்களுடைய குரு, இவருடைய கேட்கிற கேள்விக்கு நீங்க பார்த்து கவனமா தான் பதில் சொல்லணும் அப்படின்னோடனே ராணியும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த குரு கேள்வி கேட்கிறாரு பத்மாவதி கிட்ட. இப்பதான் அந்த ராஜகுரு கேட்கிறான், இளைய ராணியர் வாழ்க்கையில் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது எது, அழகா குணமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ராஜா சொல்றான், நீங்க ரொம்பவே கவனமா பதில் சொல்லணும் அப்படின்னோடனே ராணி சொல்றாங்க, குணம் தான். குணம்னு ராணி சொன்னே ராஜகுரு கேட்கறான், அப்ப அழகுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அழகுனா அது பாக்குறவங்களுடைய கண்களை பொறுத்தது அப்படிங்கவும் ராஜகுரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ராணி அதுக்கு பதில் சொல்றாங்க, ஒரு சிலருக்கு கல்லுல சிவலிங்கம் தெரியும், ஒரு சிலருக்கு சிவலிங்கமே கல்லா தெரியும், அதனால இது அழகை பொறுத்த வரைக்கும் பாக்குறவங்களுடைய கண்ணுல தான் இருக்கு அப்படின்னு ராணி சொல்லிடுறாங்க. அடுத்ததா இன்னொரு கேள்வி ராஜகுரு கேக்குறான். இரண்டாவது கேள்வி வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னே உடனே ராணி சொல்றாங்க, ஆன்மீகம், அன்பு, காதல், தியாகம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜகுரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே ராணி சொல்றாங்க. மூன்றாவது கேள்வியா ராஜகுரு அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராணி சொல்றாங்க, இறைவனுடைய கண்ணுல இருந்து இறைவனை பார்த்தோன்னே தானா வரும் ஆனந்த கண்ணீர் தான் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கண்ணீர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராணி சொல்றாங்க, கண்ணீர்னா சுக துக்கங்களுடைய எல்லை கோடாதான் இந்த கண்ணீர் இருக்கு. உடனே ராஜகுரு கேக்குறான், சுகம்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னே ராணி சொல்றாங்க, சுகம்னா பிரம்மை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு போர் நியதி குத பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே ராணி சொல்றாங்க, ஆம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க.
இது மாதிரி ராஜகுரு கேட்ட பல கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அன்னைக்கு கௌரி பூஜைக்கான ஏற்பாடுகள் நடக்குது. கௌரி பூஜைக்கான வழிபாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கூமர் டான்ஸ் ஆடிட்டு ராஜாவும் ராணியும் தனிமையில இருக்காங்க. அப்ப இருக்கும்போது ராணிக்கு யாரோ இங்க நிக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு தோணுது. உடனே ராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு. ராஜா சொல்றான், அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்படி நம்ம இருக்க அறைக்குள்ள யார் வருவா அப்படின்னு சொன்னோடனே ஒரு டக்குன்னு ராணியை திருப்பி விட்டுட்டு அவங்க இடுப்புல இருந்த கத்தியை தூக்கி விசிறுவான். அது நேரா ஒரு இடத்துல போய் சொருவி நிற்கும். யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தேடி போவான். ஆனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ராணி அந்த கத்தியை எடுத்து பார்க்கும்போது அந்த கத்தியில ரத்தக்கரை இருக்கும். ரத்தக்கரையை பார்த்தோன்னே யார் வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ராணி சொல்லுவாங்க, இந்த கத்தியில சந்தன வாசம் வருது, இந்த சித்தோடு நகரம் முழுவதிலேயுமே இந்த சந்தனம் பூசிக்கிறது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு புரிஞ்சிடும். யாரு அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, ராஜகுரு தான். உடனே காவலாளிகளை அனுப்பி ராஜகுருவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போய் எல்லாருமே கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட் அந்த நிமிஷமே ராஜகுருவை தர்பார்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க. என்னை இந்த ராத்திரியில கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே நானும் ராணி தனிமையில இருக்கும்போது நீங்க எப்படி எங்க அறைக்கு வரலாம் அப்படின்னு கேட்டோன்னே என்ன பிதற்றீங்க, நான் எப்படி வருவேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் போட்டிருந்த ஒரு ரெட் கலர் ஷால்வே இழுத்துட்டு பார்த்தோன்னே அவன் தோள்பட்டையில ஒரு காயம் இருக்கும். என்னுடைய கத்தியில இருந்த ரத்தம் எப்படி உங்க தோள்பட்டையில காயம் வந்துச்சு, அப்ப நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன தண்டனை கொடுப்பானா, இருட்டு சிறைசாலையில போய் ராஜகுருவை அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னேனே ராணி சும்மா இல்லாம இல்ல, இதுக்கு ஒரே தண்டனை, இது ராஜ துரோகம், அதனால இவரை நாடு கடத்திருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ராஜாவும் ராணி பேச்சை கேட்டுட்டு நாடு கடத்துறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் ராஜகுருவை நாட்டோட எல்லையை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டு வந்துருவானுங்க. அப்படியே அலாவுதீன் சைடு பார்த்தா ஜலாலுதீன் மங்கோலியர்களை அலாவுதீன் தோற்கடிச்சதுனால அலாவுதீனுக்கு ஜலாலுதீன் ஒரு பரிசை கிஃப்ட் பண்றாரு. அந்த பரிசு என்னன்னா அவன் ஒரு திருநங்கை. உடனே சொல்றான், இந்த திருநங்கை இந்த கிஃப்ட் நீ எது கேட்டாலும் செய்யும், நீ எது சொன்னாலும் அப்படியே உனக்காக எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு ஜலாலுதீன் சொல்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கிஃப்ட காமிங்க அப்படின்னோடனே அந்த கிஃப்ட் மேல அந்த துணியை எடுத்தோடனே அது அவன் ஒரு திருநங்கை. உடனே சொல்றான், நீ எனக்கு கிடைத்த அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இவங்க ரெண்டு பேத்தையும் இப்ப உடனே கொல்லணும் அப்படின்னு சொல்றான் அலாவுதீன். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன் மாமா, வாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே இந்த திருநங்கை என்ன பண்ணிடுறான்னா அந்த அலாவுதீன் சொன்னா இல்லையா அந்த ரெண்டு பேத்தையுமே கொண்டுறான். இதை பார்த்தோன்னே ஜலாலுதீனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஆனா அலாவுதீனுக்கு ரொம்பவே சந்தோஷம், நமக்கு இப்படி ஒரு அடிமை கிடைச்சிருக்கானே, இவனை நம்ம விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் இவனை நம்ம கூடவே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே சிரிச்சு பாராட்டி அவன் கூட ரொம்பவே இதா இருக்கான். அந்த கட்டத்துலதான் ஜலாலுதீனை கொண்டு போய் அரசனையில, அதாவது அந்த சேர்ல உட்கார வைக்கிற மாதிரி போயிட்டு கடைசியில தன்னுடைய சொந்த மாமாவன ஜலாலுதீன அலாவுதீன் கொண்டு அந்த அரசனையில அரியணையில இவன் அமர்ந்து இவன் கில்ஜியா மாறிடுறான். இப்போ இந்த டெல்லி ஃபுல்லாவே அலாவுதீன் கில்ஜியோடைய கட்டுப்பாட்டுல வந்துருது. ஆனா சித்தூருக்கு மட்டும் அங்க இளையராணி ராஜகுருவை நாடு கடத்திட்டு அங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டோசை கேக்குது, அதாவது புல்லாங்குழல் ஊதுற ஓசை கேக்குது. இதை கேட்டோம், அது யாரு, அந்த புல்லாங்குழல் ஊதுறது யாரு, உடனே அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, அந்த புல்லாங்குழல் ஓசை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த உலகத்திலேயே அழகானது, எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னோடனே நீங்க விடியறதுக்குள்ள அவனை நாங்க கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அது அந்த ராஜகுரு தான். இப்ப ராஜகுரு அந்த புல்லாங்குழ ஊதிக்கிட்டே சொல்றாங்க, இது மட்டும் உங்களுடைய இது கிடையாது, அதாவது இது மட்டும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, இன்னும் உங்களுக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு அழகி அந்த சித்தோடுல இருக்கா, அதாவது அவளை நீங்க சொந்தமாக்குனா மட்டும்தான் இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னா அந்த நாட்டுல, அதாவது சித்தோடல பத்மாவதினு ஒரு ராணி இருக்கா, அவ அழகுனால அழகு, அப்படி ஒரு அழகு அவளை நீங்க அடைஞ்சா மட்டும்தான் இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமானதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுறான். ஏற்கனவே அலாவுதீன் இந்த உலகத்திலேயே தனக்கு அழகானது எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன்ட்ட இவன் இப்படி ஒரு அழகி இருக்கான்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உடனே அந்த நாட்டுக்கு ஒரு தூது அனுப்புறான். என்ன அப்படின்னா விருந்துக்கு வர சொல்லி ஒரு ஓலை அனுப்புவான். ஆனா அதுல அவன் தான் ராஜா, மத்தவங்க எல்லாம் அவனுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி
எழுதியிருக்கோம். உடனே அவனுக்கு கோபம் வந்து உங்களுடைய இந்த கோரிக்கையை நாங்க நிராகரிக்கிறோம், மரியாதையா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. உடனே அலாவுதீனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். முதல் வாட்டி நிராகரிச்சிருவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ரெண்டாவது வாட்டி திரும்ப ஒரு ஓலை அனுப்புவான். ரெண்டாவது ஓலையில நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு, நாங்க இல்லைன்னா போர் எடுத்து வருவோம்னா தாராளமா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். உடனே அங்கிருந்து போர் எடுத்து வந்துருவாங்க. அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து போர்களை திரட்டிக்கிட்டு வந்துருவான். ஆனா இங்க கோட்டையில என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து சாயந்தரத்துக்குள்ள வந்துருவான். அதுக்குள்ள இங்க என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே ராஜா அதாவது ரத்தன் சிங் என்ன சொல்லிருவானா, கோட்டைக்கு கீழே மலை அடிவாரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கோட்டைக்குள்ள கொண்டு வாங்க. தானிய களஞ்சியங்கள், தண்ணி எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு கோட்டைக்குள்ள சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோட்டைக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். கோட்டைக்குள்ள அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப கோட்டை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப அலாவுதீன் கில்ஜியால உள்ள வர முடியாது. அவன் கோட்டையை சுத்தி முற்றுகையிட்டுறான். இவங்க கோட்டைக்குள்ளயும் அவனுங்க கோட்டைக்கு வெளியிலயும் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறது எது செய்யறதுன்னே தெரியல. 7 மாசங்களுக்கு மேல ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இங்க அலாவுதீன் கில்ஜியோட படையில இருந்தவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வருது. என்னன்னா ஒரு பொண்ணுக்காண்டி போய் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது அமைச்சர்கள் மூலியம் அலாவுதீன் கில்ஜிக்கு போகுது. ஆனா அலாவுதீன் கில்ஜி போய் இதை எப்படி மாத்திடுறான் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நமக்காக படைக்கப்பட்டதுதான் எல்லாமே, ஆனா இதை வந்து மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கலாமா? இப்ப சொல்லுங்க, நம்ம வந்து திரும்ப நாட்டுக்கே திரும்பிடலாம், இனிமேட்டு யாருக்கிட்டையும் நம்ம வந்து போர் புரிய வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மக்கள் எல்லாருமே இல்ல இல்ல நாங்க செஞ்சதுதான் தப்பு, இனிமே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே இருந்து ராஜ்யத்தை கைப்பற்றிட்டு தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு போருக்கு எல்லாம் ஓரளவுக்கு தயாராகிறாங்க. தயாராகணும்னே ஃப்ரண்ட்ல ஒரு கேங் வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குன்னா, அங்க ஒரு பெரிய பாதாள குழி மாதிரி பறிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரண்ட்ல போன அவ்வளவு பேரும் அந்த குழிக்குள்ள விழுந்து அப்படியே மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இவ்வளவு பேர் சடனா மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு 2 மாசம் வந்து அவங்க கோட்டைக்கு வெளியில காத்திருக்கிறாங்க. அப்பதான் தீபாவளி வருது. தீபாவளி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து கோட்டைக்குள்ள இந்த தீபாவளியை எவ்வளவுக்கு எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கோட்டைக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவன் வயிறறிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி அங்க கோட்டைக்குள்ள தீபாவளிக்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடக்குது. அடுத்த நாள் ஹோலி. இங்க இந்த ராஜா கூட இருந்த அந்த திருநங்கை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன இவங்க என்ன சரியான முட்டாளா, நம்ம வந்து இப்படி வெளியில வந்து முற்றுகையிட்டு இருக்கோம், அவங்களுக்கு போற தண்ணி எல்லாமே நம்ம அடைச்சிட்டோம், அவங்களுக்கு தண்ணி போறதுக்கோ சாப்பாடு போறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆனா எப்படி இவங்க இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ராஜாவும் அதாவது அலாவுதீன் கில்ஜியும் இந்த திருநங்கையும் ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. அங்க சித்தோடு கோட்டைக்குள்ள அதே மாதிரி கோட்டைக்குள்ளயும் இதே பிரச்சனை தான். ஏன்னா அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு தண்ணிங்கிறது வர வர கிட்டத்தட்ட 7-8 மாசங்களுக்கு மேலாச்சு, குறைய ஆரம்பிக்குது. இங்கேயும் மந்திரி என்ன சொல்றாங்கன்னா, தானியங்கள் வந்து களஞ்சியங்கள்ல இருந்து குறைய ஆரம்பிக்குது, இனிமேட்டு 2 வேளையில இருந்து 1 வேளையா கூட மாறலாம், இனி என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கிட்டயே இருக்கட்டும், இது வந்து மக்களுக்கிட்ட போக கூடாது, ஏன்னா இதே பிரச்சனை வெளியில இருக்கிற அலாவுதீன் கில்ஜிக்கும் இதே பிரச்சனை இருக்கும், பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டேஜ் அலாவுதீனை என்ன பண்றாங்கன்னா, ரத்தன் சிங் என்ன பண்றான்னா, நைட்டோட நைட்டா அடுத்து நம்ம போருக்கு தான் ரெடி ஆக போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன பண்றான், நேரா அவனுடைய அம்புல நெருப்ப வச்சு அலாவுதீன் கில்ஜி தங்கி இருக்க அந்த டென்ட் ஃபுல்லாவே எரிச்சு விட்டுறான். இதுல நிறைய குதிரை ஒட்டகம் எல்லாம் எரிஞ்சு போயிடுது. விடிய விடிய அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு இதுக்கு மேல நம்மளும் சும்மா இருக்க கூடாது, இது வந்து நம்ம நேருக்கு நேரா மோதுனா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அப்பதான் கில்ஜி வந்து ஒரு தந்திரமான திட்டத்தை வந்து செயல்படுத்துறான். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஓலை அனுப்புறாங்க சமாதான கொடி மாதிரி, இப்ப உங்களுடைய நாட்டுல வந்து ஹோலி பண்டிகை வந்து ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு, அதனால நாங்க வந்து உங்களுடைய விருந்தாளியா வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புறாங்க. உடனே அங்க இருந்து என்ன ஓலை வருதுன்னா, தாராளமா நீங்க வரலாம், ஆனா நீங்க வரும்போது வெறும் நிராயுதபாணியா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம படை எதுவுமே இல்லாம நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ராணி பத்மாவதிக்கு இந்த ஒரு விஷயம் வந்து போயிருது. அப்பதான் ராணி பத்மாவதி சொல்றான், அவன் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால அவனை வந்து நீங்க வந்து உள்ள அலோ பண்ணாதீங்க, வேற ஏதோ திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றான்.
ராணி பத்மாவதி சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் இருக்காது, இவ்வளவு பேர் இருக்கோம்ல, அவன் வெறும் நிராயுதபாணியா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம படைபலம் இல்லாம தானே வர்றான், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ராணி பத்மாவதி சொல்றாங்க, ராமனை கூட அப்ப தெரியாது ராவணன் சாது வேஷத்துல வருவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்களும் இப்ப ஏமாறுறீங்க அப்படின்னு சொல்லுவா. எவ்வளவோ சொன்னா ரத்தன் சிங் கேட்காம அவனை விருந்துக்கு அழைச்சிருவாங்க. விருந்துக்கு அழைக்கும் போது சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கும். இப்ப யாரு அழைச்சிட்டு போவானா, ரத்தன் சிங் மட்டும் அழைக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா கோட்டை வாசல்ல இருக்கிறது மந்திரி கிட்ட போய் ரத்தன் சிங் பாராட்டுற மாதிரி, நீங்க தான் இவ்வளவு பெரிய ராஜா ரத்தன் சிங் சொல்லிட்டு அப்படியே பாராட்டுவான். அதுக்கு உடனே அந்த மந்திரி சொல்லுவான், நான் ராஜா கிடையாது, நான் மந்திரி தான், ராஜா உள்ள இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். உடனே அலாவுதீனுக்கு இது ஃபர்ஸ்ட் அவனுக்கு மூக்குல அடிச்ச மாதிரி நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால அதுவே அவனுக்கு கடுப்பாயிரும். சரி இப்போதைக்கு அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விருந்து சாப்பிடறதுக்கு அழைச்சிட்டு போவான். உள்ள போகும்போது அலாவுதீன் ரத்தன் சிங்க்கு ஒரு வாளை பிரசன்ட் பண்ணுவான். எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க, எங்களுக்கு இந்த பிரசன்டேஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் உங்கள்கிட்ட நிராயுதபாணியா வர்றதா தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால இப்ப என் கையில இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆயுதம் தான், அதனாலதான் இதை உங்கள்கிட்ட நான் பரிசா கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரின்னு ரத்தன் சிங்கும் அந்த வாளை வாங்கிக்குவான். சரி வாங்க விருந்துக்கு நேரமாச்சு, போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் விருந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. 2 பேத்துக்கும் 2 தட்டு பரிமாறுவாங்க. ஆனா அலாவுதீனுக்கு அதுல சந்தேகம் இருக்கும், இதுல ஏதாவது விஷங்கீசம் வச்சுட்டாங்கன்னா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தட்டை மாத்தி மாத்தி தள்ளி தள்ளி விளையாடிட்டு இருப்பான். கடைசியா விருந்து சாப்பிட்டு முடிச்சோடனே உங்களுடைய வீட்டாளுகள் எல்லாத்தையுமே எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எங்க வீட்டாளுங்க இவ்வளவுதான், இவங்கன்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் எல்லாத்தையும் காமிப்பான். எல்லாத்தையும் காமிச்சுட்டா, ஆனா உன்னுடைய நாட்டு இளவரசி அதாவது சின்ன ராணி பத்மாவதியை மட்டும் காட்டலை அப்படின்னோடனே ரத்தன் சிங்க்கு கோபம் வந்துடும். மரியாதையா விருந்தாளியா வந்தீங்கன்னா விருந்தாளியா இரு, இது தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பாத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, என்ன பெண்ணா நான் தப்பா கேட்டுட்டேன், ராணிய பாக்கணும்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோடனே சரின்னு ரத்தன் சிங் போயிட்டு ராணி கிட்ட கேட்டோன்னே பத்மாவதி சொல்லுவா, சரி இதனால இந்த நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, அதனால நான் அந்த அலாவுதீனை பாக்குறதுக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப சிவன் கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது அந்த மந்திரியோடைய அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தூபத்தை கொண்டு இந்த தூபத்தை நீங்க கையில வச்சுக்கோங்க, அந்த இறைவனுடைய அருளால அலாவுதீனுடைய பார்வை உங்கள் மேல படாத அளவுக்கு இந்த தூபம் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூபத்தை கையில கொடுத்துட்றாங்க. ராணி அதுக்கு ஒரு பிளான் பண்ணிருப்பா. என்னன்னா, ராணி அவங்களுடைய அந்தபுரத்துல ஒரு முற்றத்துல இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய பிம்பம் ஒரு கண்ணாடியில பட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல மிரர்ல பிரதிபலிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க கையில தூபம் வச்சிருந்தாலும் அந்த புகையில ராணியோட முகமே தெரியாது, ரொம்பவே எட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணாடி மூலியமா தான் அந்த ராணிய பார்க்க முடியும். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த துணியை வச்சு அந்த கண்ணாடி மிரரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இத பார்த்தோன்னே அலாவுதீனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். என்னடா ராணிய பாக்கணும்னு கேட்டா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, சரி நான் உங்களுடைய அரண்மனைக்கு எப்படி நிராயுதபாணியா நான் வந்தனோ அதே மாதிரி நீங்களும் என்னுடைய முகாமுக்கு நீங்களும் நிராயுதபாணியா எந்த ஒரு படையும் இல்லாம எங்க விருந்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிடுவான். சரி ரத்தன் சிங்கும் ஒப்புதல் கொடுத்துருவான். இதை கேட்ட ராணிக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். அவன் வந்தா சரி நீங்க எதுக்கு போகணும், நீங்க போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, தயவு செய்து போவாதீங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா ரத்தன் சிங் கேட்க மாட்டான். அவனே இவ்வளவு தூரம் எந்த ஒரு படைபலமோ இல்லது எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அவன் வந்துட்டு போயிட்டான். ஆனா நான் போக கூடாதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சரியா, இது ராஜபுத்திரர்கள் அவமானம் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்க எதுக்கும் கையில கத்தி இது மாதிரி எடுத்துட்டு போங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா கேட்க மாட்டான். கடைசியா ரத்தன் சிங் என்ன சொல்லிட்டு போவானா, சாயந்தரம் நிலா வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் அலாவுதீனுடைய அந்த முகாமுக்கு போறான். இவ சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அரண்மனையில இருந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. எதுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படின்னா, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்களும் இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இருக்கும் போதே பத்மாவதி என்ன சொல்றானா, அவன் சிவன் கோயில்ல தான் ஒரு சூலத்தை வச்சுட்டு இருக்கா. ரத்தன் சிங் ராஜா சந்திரன் வர்றதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு எப்படி சந்திரன் வரும், இன்னைக்கு முழு அமாவாசையாச்சு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இவன் இங்க சாப்பிட போயிருப்பான் இல்லையா. படை வீரர்கள்லாம் கொஞ்சம் எட்டியே தான் அந்த மந்திரிகள்லாம் நிப்பாங்க. ரத்தன் சிங் மட்டும்தான் அந்த முகாமுக்குள்ள போகும். கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலாவுதீன் அவனுடைய படை எல்லாத்தையுமே போக சொல்லியிருப்பான். நீங்க எல்லாருமே போங்க, நான் மட்டும் இருக்கேன்னு சொல்லியிருப்பான். கடைசியில அது எல்லாமே போய் எல்லாத்தையுமே இவனுடைய கண் மறைவுல வச்சிருப்பான். கடைசியில ரத்தன் சிங் உள்ள வந்தோடனே ஒரு புகை மாதிரி மணல் புகை, அதாவது மணல் சூறாவளின்னு கூட சொல்லலாம், அது மாதிரி வரும்.
இதை பார்த்தோன்னே அங்க இருந்த மந்திரி தளபதிக்கெல்லாம் ஏதோ ஒரு சந்தேகம் வந்து வேக வேகமா அந்த அரண்மனை, அதாவது அந்த முகாம்குள்ள போய் பார்க்கும்போது அங்க ரத்தன் சிங் வந்து இருக்க மாட்டான். அவனை கடத்திட்டு போயிடுறாங்க. இதை கடத்திட்டு போனதை பார்த்தோன்னே அங்க இருந்த மந்திரி தளபதிக்கெல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் ஒரு ஓலை வருது. என்ன அப்படின்னா, ரத்தன் சிங்கோடைய முதல் மனைவிக்கு ஒரு ஓலை வருது. என்னன்னா, இந்த மாதிரி உங்களுடைய கணவனை வந்து நாங்க வந்து கடத்திட்டு போயிட்டோம், பத்மாவதி வந்து இங்க வந்து கூட்டிட்டு போனா நாங்க வந்து ராஜாவை அனுப்புறோம், அதனால நீங்க வந்து பத்மாவதியை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பெரிய ராணி என்ன பண்றாங்க, பத்மாவதியை வந்து கூப்பிட்டதா சொல்றாங்க. இங்க வந்து பத்மாவதியும் அழுதுகிட்டு தான் இருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. நீ வந்து உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, உன்னுடைய அழகாலதான் இவ்வளவு பிரச்சனை, கடைசியில என்னுடைய வீட்டுக்கார வந்து இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுவா. உடனே இதுக்கு நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி பத்மாவதி வந்து மூத்த மனைவிட்ட கேட்டோன்னே, நீ வந்து அவங்கள போய் பார்க்கணுமா, அப்பதான் வந்துட்டு ராஜாவை வந்து அனுப்புவதா சொல்றாங்க அப்படின்னோடனே பத்மாவதி வந்து எல்லாருமே வந்து பெரிய ராணியை திட்டுறாங்க. இது எப்படி சரியாகும், இப்படி நம்மளுடைய முகத்தை வேற ஒரு ஆண் பாக்குறது வந்து துரோகம், அதுவும் ராணியவே நீங்க இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டினோடனே பெரிய ராணி அழுவுறாங்க. நான் என்னதான் செய்யட்டும், என்னை ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அழுவா. அழுதோடனே பத்மாவதி என்ன சொல்றான்னா, நான் போறேன், நான் போயிட்டு நான் பார்த்துட்டு ராஜாவை வந்து நான் எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரேன், இது வந்து அந்த சிவன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்க தளபதி, அமைச்சர், மந்திரி எல்லாமே ராணி கிட்ட போய் உபதேசம் பண்றாங்க. நான் ஒரு அண்ணனா உன்னை வந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்து நான் வந்து உங்களுடைய தங்கச்சி கிடையாது, நீங்க வந்து என் அண்ணன் கிடையாது, நான் இப்போ ஒரு இளவரசி, நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க ஒரு 4-5 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அது என்னன்னா, என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா, முதல் கண்டிஷன், என் கூட வந்து 8000 பணிப்பெண்கள் எனக்கு துணையா வருவாங்க. அது மட்டும் இல்லாம ராஜ துரோகியான அந்த ராஜகுருவுடைய தலையை பரிசா என்னுடைய அரண்மனைக்கு வந்தாதான் நான் இங்க இருந்து இந்த பல்லாக்கு கிளம்பும். அது மட்டும் இல்லாம 3வது, நான் வந்து ராஜாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பல கண்டிஷன்களை போட்டுதான் ராணி வந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. இதை யாரு படிக்கிறா, அலாவுதீன் கில்ஜியோட அரண்மனையில இந்த ராஜகுரு தான் இந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ராணி பத்மாவதி வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நீங்க வந்து ஓகே சொன்னாதான் அவங்க வருவாங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கில்ஜி, அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு ஏற்கனவே பத்மாவதியை எப்படியாவது பார்த்தாகணுங்கிற ஆசையில அவன் என்ன சொன்னாலும் செய்யணுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, கூட 8000 பணிப்பெண்கள் வர்றதுக்கு கேக்குறாங்கன்னு ஓகேன்றான். அடுத்து சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற, என்னன்னு சொல்லுடா அப்படின்னோடனே, ராஜகுருவான என்னுடைய தலையை வெட்டி அவங்களுக்கு பரிசா கொடுத்தாதான் அவங்களுடைய பல்லாக்கு அரண்மனையில இருந்து கிளம்புமாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதுக்கும் ஓகே அப்படின்றான். ஓகேன்னு சொன்னோம். இந்த ராஜகுருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னோடனே பக்கத்துல நின்றுட்டு இருந்திருப்பான் இல்லையா அந்த திருநங்கை, அவனே அவன் தலையை வெட்டி கொடுத்து விட்டுருவான். இப்போ ஒரு தட்டுல வந்து அந்த ராஜகுருவோடைய தலை தட்டுல வச்சு அரண்மனைக்கு கொண்டு போய் காமிக்கிறாங்க. அப்பதான் மேர்வாடு நாடானா சித்தூர் கோட்டைக்குள்ள ராணி உட்கார்ந்த இடத்திலேயே அந்த ராஜகுருவை பழி வாங்கினது நினைச்சு அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் வியப்பும் அடைகிறாங்க. இப்ப வந்து எல்லாரும் சித்தூர் கோட்டையில இருந்து அலாவுதீன் கில்ஜி இருக்கிற டெல்லிக்கு புறப்படுறாங்க. இங்க வந்து டெல்லிக்கு பக்கத்துல யமுனை நதி கரையில இங்க வந்து டென்ட் போட்டு தங்குறாங்க. அதே போல அங்க அலாவுதீன் கில்ஜியோட அரண்மனையில என்ன நடக்குதுன்னா, பத்மாவதியை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்தை எல்லாருமே ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த தருணத்துல என்ன நடக்குதுன்னா, கில்ஜியோடைய மகன் என்ன பண்ணிடுறான்னா, அவனை எல்லாருமே கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு கோபம் வந்துருது. ஏற்கனவே கில்ஜி, அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து ஏமாத்தி தானே இந்த அரசனை அரியணையில ஏறினா, அதனால அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 அம்புல வந்து விஷத்தை தடவி நேரா கில்ஜியோடைய நெஞ்சிலேயே குத்திடுறான். இதனால கில்ஜிக்கு ரொம்பவே அடிபட்டுருது. அடிபட்டு மருத்துவர்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவன் ஓரளவுக்கு கியூர் ஆறான். அப்பதான் அம்புல குத்துனவன் நேரா கில்ஜியை வந்து பார்த்து, அவன் கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவான்னு நினைச்சு அவன் கிட்ட போய் பேசி, இந்த மாதிரி நான் தான் உங்களை இப்படி பண்ணேன் தப்பா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, நீங்க ஏமாத்தி தான் இந்த அரியணையை அடைஞ்சிங்க, அதே மாதிரி நானும் உங்களை பண்ணி இந்த அரியணையில ஏறதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும் போதே அவனுடைய கழுத்தை பிடிச்சு நசுக்கி அப்படியே அலாவுதீன் கில்ஜி வந்து மகன் கூட பார்க்காம கொன்னாடுறான். பக்கத்திலேயே மனைவி வந்து தொழுதுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வந்து இவனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, அரண்மனையில இருந்து, அதாவது சித்தோடுல இருந்து பத்மாவதி இங்க டெல்லிக்கு வந்துட்டாங்க. அவங்க கூடிய விரைவில் அரண்மனைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருது. இதை கேட்டோம் அந்த திருநங்கை என்ன சொல்றான்னா, நான் போய் அவங்கள வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே
மெகரனிஷா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ போறது சரியா இருக்காது, நான் போறேன், நான் போய் வந்து பத்மாவதிய வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க எல்லாருமே அரண்மனைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு மெகரனிஷா வந்து அவங்களுக்கு ஆராத்தி எடுத்து அரண்மனைக்குள்ள அழைக்கிறாங்க. அழைக்கும் போது உங்களை அரண்மனைக்கு அழைக்கும் போது மெகரனிஷா வந்து பத்மாவதிய முதலா பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க வந்து இப்ப இதான் தெரியுது ஏன் வந்து இவன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறான்னு சொல்லிட்டு. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா எந்த ஆண்களுக்கும் இப்படிதான் தோணும். அலாவுதீன் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன, நீங்க கூடுமான வரைக்கும் அவன் கண்ணில் பற்றாதீங்க, அவன் கண்ணில் நீங்க பட்டீங்கன்னா அவன் என்ன செய்வானே தெரியாது, அப்படி ஒரு பட்ட மூர்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய 2வது கோரிக்கையான நான் வந்து ஃபர்ஸ்ட் ரத்தன் சிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். மெகரனிஷா என்ன சொல்றா அப்படி, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறைசாலைக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போயிட்டு மெகரனிஷாவுடைய உதவியால அந்த ரத்தன் சிங்கை வந்து இவ காப்பாத்திடுறா. காப்பாத்தின உடனே நீங்க வந்து அலாவுதீனை போய் மீட் பண்ண வேணாம், இங்க நான் சுரங்க பாதையை திறந்து விடுறேன், இது வழியா நீங்க வந்து இந்த டெல்லியை விட்டு நீங்க வெளியில போயிடலாம், நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் இந்த ரத்தன் சிங் சொல்றான், இல்ல நான் வந்து இப்படியே போனேன்னா இது வந்து ராஜபுத்திரர்களுக்கான அவமானம், அதனால நான் போய் அலாவுதீனை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு பத்மாவதி இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே தான் இருக்கா. ஆனா ரத்தன் சிங் மட்டும் அலாவுதீனை போய் மீட் பண்றான். ஏற்கனவே கத்தி குத்து எல்லாம் பட்டதுனால அவனால எழுந்திருச்சு நடக்கலாம் முடியல, ஒரே இடத்துலதான் உட்கார்ந்துருக்கு. போய் பார்த்து பேசிட்டு அவனை வம்பல் திட்டிட்டு வர்றான். நீ என்னடா நினைச்ச, வீட்டு பெண்ணை நீ பாத்திரலாம் நினைச்சியா, அது ஒரு நாளும் முடியாது அப்படின்னு சொல்லி, நீ செஞ்ச ராஜ துரோகத்திற்கு நீ வந்து இதுக்கான பலன்களை அனுபவிப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரத்தன் சிங் ரொம்ப கோவமா பேசுறான். ஆனா அலாவுதீன் அப்பயும் சொல்றான், இங்க பாரு ரத்தன் சிங், நீ இப்பயே என்னை கொண்டுட்டு போயிரு, ஏன்னா இப்ப வந்து என்னால உன்னை எதுவுமே செய்ய முடியாது, ஆனா நீ நினைச்சினா உன்னால என்னை வந்து இப்பயே கொல்ல முடியும், இதுக்கு மேல நீ என்ன விட்டினா அப்புறம் என்னுடைய ருத்ர தாண்டவத்தை நீ பாப்ப, உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், அழிச்சிட்டு தான் நான் மறுவேலையே பார்ப்பேன் அவன் எவ்வளவோ சொல்றான். ஆனா ரத்தன் சிங் என்ன சொல்றான்னா, ஒரு அடிபட்டு கிடக்கிற எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத நிராயுத பாணிய கொல்றதோ அடிக்கிறதோ இல்ல துன்புறுத்ததோ ராஜ துரோகம், ராஜ நியதி கிடையாது, எங்களுக்கு அப்படிலாம் செஞ்சு பழக்கம் இல்ல, உனக்கு தான் அந்த மாதிரியான பழக்கம்லாம், அதனால நான் வந்து உன்னை இப்படியே விட்டுட்டு போறேன், ஒழுங்கு மரியாதை இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறமேட்டு மெகரனிஷா அதாவது ஜலாலுதீனுடைய மனைவி என்ன பண்றான்னா, ஒரு சுரங்க பாதையை திறந்து விட்டு அது வழியா நீங்க போயிருங்க, நான் இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே கடைசியா பத்மாவதி வந்து அவளை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு அவ வந்து போயிடுறா. இவ்வளவு சுரங்க பாதையோடைய இதை மூடிடுறா. உடனே நியூஸ் வந்து அலாவுதீனுக்கு வந்துருது, இந்த மாதிரி அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இங்க வந்துட்டு பணிப்பெண்கள் எல்லாருமே நிக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த 8000 பணிப்பெண்கள் வேற யாருமே கிடையாது, அங்க இருக்கு சித்தோடுல இருந்து வந்திருக்க போர் வீரர்கள், பெண்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பல்லக்குல வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்குள்ள பல சண்டைகள் நடக்குது. கடைசி அந்த 8000 பேருமே இங்க இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் வந்து சித்தோடுக்கும் போயிருது, இந்த மாதிரி அங்க வந்த 8000 வீரர்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னோடனே இவனுக்கு ராஜாவுக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துருது. இனி அவனா நானான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு போர் முழக்கத்துக்கான எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே போருக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ராணி கிட்ட வந்து இதுக்கு ஒரே முடிவு, அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ராணி சொல்றா, எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்க வந்து சதி இறங்குறதுக்கான அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ராஜாவும் அனுமதி கொடுத்துட்டு அவளுக்கு பொட்டு வச்சுட்டு போருக்கு கிளம்புறாங்க. போர் முழக்கமும் அடிச்சிச்சு. அங்க இருந்து அலாவுதீன் படையும் வேகமா கிளம்பி வந்துருச்சு. ஆனா அலாவுதீன் படைகள் வரும்போது வித்தியாசமான ஒரு பொருளை எடுத்துட்டு வராங்க. இத பார்த்தோன்னே ரத்தன் சிங்கோடைய போர் வீரர்களுக்கு அது என்ன ஏதுன்னே தெரியல, இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது வித்தியாசமா கொண்டு வந்த பொருளுடைய மேல ஒரு துணி போட்டு மூடி இருக்காங்க. அந்த துணியெல்லாம் எடுத்துறாங்க. இப்ப அந்த போர்க்கருவி மேல எண்ணெயை ஊத்தி அதுல வந்து நெருப்பை பத்த வச்சு அணுகுண்டு மாதிரி இருக்கு, அதை நேரா கோட்டை மேல விசிறி எடுக்கிறாங்க. அப்படி விசிறி எடுக்கும் போது அங்க இருக்க கோட்டை மதில் சுவர் எல்லாமே உடைஞ்சு தூள் தூள் ஆகுது. நிறைய போர் வீரர்களும் இறந்து போராக ஆரம்பிக்கிறாங்க. கீழே அதே போல மைதானத்துல போரும் நடந்துட்டு இருக்கு. பத்மாவதி அப்ப என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில ராஜாவுடைய கை விரல் ரேகை எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. வாங்கிட்டு இருக்கும் போதே அங்க போருக்கு ராஜாவும் போயிடுறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, நீயும் நானும் மட்டும் தனியா சண்டை போடுவோம், இதுல வந்து பலாயிரம் பேர் இறக்குறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீனும் ரத்தன் சிங் மட்டும்தான் சண்டை போடுறாங்க. இதுல வந்து கடைசியா ரத்தன் சிங் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. அப்பயும் இவங்க போர் நெறிமுறைகள் படி நேர்மையா ஜெயிக்கல. கடைசியில என்ன பண்றாங்க,
பண்றாங்க அப்படின்னு ரத்தன் சிங் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சோடனே இங்க அலாவுதீனுடைய கூடவே இருப்பான் இல்லையா, அந்த திருநங்கை என்ன பண்றானா அலாவுதீனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருந்து அம்பு விட்டு நேரா ரத்தன் சிங்கோடைய நெஞ்சிலேயே பதிஞ்சிருது. அந்த இடத்துலயே உயிர் விட்டுறான் ரத்தன் சிங். இத அரண்மனைக்கு தெரிஞ்சிருது. அரண்மனைக்கு தெரிஞ்சோம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கோயில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப போயிருக்க நம்மளுடைய போர் வீரர்கள் ஆண்கள் எல்லாருமே இறங்கணும்னே நம்ம சதி இறங்க போறோம், இதுதான் நம் கணவர்களுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போதே நியூஸும் வந்துருது. அதாவது ரத்தன் சிங் போர்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகுல பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இனிமேட்டு நம்மளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம சதி இறங்குறது சரியான முடிவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நெருப்பு பத்த வைக்கிறாங்க. ஒரு பெரிய குழியில நெருப்பு பத்த வச்சு எல்லாருமே அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அலாவுதீன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்படியாவது பத்மாவதியோட முகத்தை பாத்தரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா வர்றான், சுத்தி சுத்தி வர்றான். ஆனா அவனால் எங்கேயுமே வர முடியல. ஒரு ஸ்டேஜ்ல கோட்டைக்குள்ள வந்துடுறான். கோட்டைக்குள்ள வந்தோடனே அங்க இருக்க ராஜகுல பெண்கள் எல்லாருமே அவன் மேல நெருப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்தோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க இருந்த போர் வீரர்கள் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தடுத்து அவனை காப்பாத்தியாராங்க. அந்த அரண்மனைக்குள்ள எங்கெங்கயோ சுத்தி சுத்தி வருவான். ஆனா எப்படியுமே பத்மாவதிய பார்க்கவே முடியாது. கடைசியா அந்த ராஜகுல பெண்கள் கிட்டத்தட்ட 7000 பேரு அந்த நெருப்புக்குள்ள விழுந்து தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிட்டது. கதை முடியுது. பத்மாவதிய இன்னமும் அந்த நாட்டுல தன்னுடைய குல தெய்வமா காக்கும் தெய்வமா இன்னமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.